சூர்யா அவர்களோட கெரியர் பெஸ்ட்ன்னு சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய வசூலை வாரி குவிச்சிருச்சு கருப்பு படம். இதுவரையும் இந்த படம் 11 நாள் வசூல் எவ்வளோ, முக்கியமா நேத்து செகண்ட் மண்டே, அதாவது வீக் டேஸ்லயே செகண்ட் வீக் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னா பெரிய கலெக்ஷனே எடுத்திருக்கு. அது எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். இதுவரையும் டோட்டலா எவ்வளோ ஷேர் வந்திருக்கு, பெரிய லாபத்தையே கொடுத்துருக்கு இதுவரையும் 11 நாள்ல. அது எவ்வளோங்கிறத பார்ப்போம். அப்புறம் "திருஷ்யம் 3" இதுவரையும் 5 நாள்ல எவ்வளோ வசூல், டோட்டலா அந்த படத்துக்கு எவ்வளோ ஷேர் வந்திருக்கு, எவ்வளோ தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவா பார்ப்போம். இன்னும் சில படங்கள் அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு கான்செப்ட் ஆர்ட் வச்சிருந்தேன். ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான். நெறைய பேரு சரியா கெஸ் பண்ணியிருந்தீங்க. அதுல இருக்கக்கூடிய சில எலிமெண்ட்ஸ், பஸ் டிக்கெட்டு, மூவி டிக்கெட்ஸு, போலீஸு, ஒரு எல்லோ காரு, ஒரு ஃபேமிலி, அப்படின்னு சொல்லிட்டு நெறைய எலிமெண்ட்ஸு. இது எல்லாமே முக்கியமா ஒரு கேலண்டர்ல ஆகஸ்ட் 2 இது எல்லாமே சேர்ந்து என்ன படம் அப்படிங்கிறத நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆமாங்க, பாபநாசம் தான், "திருஷ்யம்" தான். பாபநாசம் அப்படிங்கிறத இத கரெக்ட்டா சொன்ன முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ பிரவீன், மிஸ்டர் சிவா, பரணிதரன், அப்புறம் பிரஜித் ரத்நாயக், எம்பி விஜய். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறது கெஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல போடுங்க. ஸ்டார் வார்ஸ்ல "மேண்டலோரியன் குரோகு" அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. நேத்து 4வது நாள், அதாவது ரிலீஸ் ஆகி 4 நாள் ஆச்சு. நேத்து 4வது நாள் இந்தியால 60 லட்சம், டோட்டலா 4,42 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் $180 மில்லியன். ஓப்பனிங் வீக்கெண்ட்லயே இந்த படம் $160 மில்லியன் கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. இந்தியால மட்டுமே ஒரு 2,12 லட்சம் கிட்ட ஷேரா வந்திருக்கு இந்த படத்துக்கு. பூத் பங்களா நேத்து 39வது நாள் இந்தியால 60 லட்சம், உலகம் முழுக்க 65 லட்சம், டோட்டலா 268 கோடியே 3 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 120 கோடி பட்ஜெட், 65 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ், 128 கோடிக்கு மேல ஷேர் வந்து வசூல் ரீதியா ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. ராஜா சிவாஜி நேத்து 25வது நாள் இந்தியால 62 லட்சம், உலகம் முழுக்க 64 லட்சம், 112 கோடியே 26 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 90 கோடி பட்ஜெட், 55 கோடியே 63 லட்சம் ஷேரா வந்திருக்கு. 45 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ். இந்த படமும் வசூல் ரீதியா ஒரு வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த படத்தோட டைட்டில கரெக்ட்டா சொல்லியே ஆகணும். ஏன்னா, எனக்கு தெரிஞ்ச ஹிந்தி தெரிஞ்ச ஒரே ஒரு நண்பர்கிட்ட கேட்டு கரெக்ட்டா சொல்ல வந்திருக்கேன். "பதி பத்னி ஆர் ஓ தோ" இந்த படத்தோட நேத்து 11வது நாள் இந்தியால 1,32,00,000, உலகம் முழுக்க 1,50,00,000, டோட்டலா 45,38,00,000 இந்தியாலயும், 51,89,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 60 கோடி பட்ஜெட், 35 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ், 26 கோடி கிட்ட இப்போதைக்கு ஷேர் வந்திருக்கு. 76% இந்த படம் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட வசூல தாண்டி நான் இந்த படத்தோட டைட்டில கரெக்ட்டா சொல்றேன்னா தான் சில பேர் நோட் பண்றாங்க. இன்னைக்காவது கரெக்ட்டா சொன்னேனான்னு சொல்லுங்க. "பதி பத்னி ஆர் ஓ தோ" கரெக்ட்டா சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். "டியோல் பேண்ட் 2" அப்படிங்கிற ஒரு மராத்தி படம் நேத்து 5வது நாள் இந்தியால 4,15,00,000, டோட்டலா 22,89,00,000 வந்து வசூல் பண்ணிருக்கு. பட்ஜெட் 8 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் அப்ராக்ஸிமேட்டா 4 கோடி கிட்ட போயிருக்கு. ஆனா 10 கோடிக்கு மேல ஷேரா வந்து வசூல் ரீதியா ஒரு செம்ம ஹிட்டான படமா அமைஞ்சிருக்கு. "சாந்த் மேரா தில்" அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படம் நேத்து 4வது நாள் இந்தியால 2,07,00,000, உலகம் முழுக்க 3,15,00,000, 18 கோடியே 30,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 36 கோடி பட்ஜெட், 20 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ், இப்போதைக்கு 9,50 கோடி கிட்ட தான் ஷேரா வந்திருக்கு. இன்னும் பெரிய வசூல் தேவைப்படுது. மலையாளம்ல "அதிரடி" அப்படிங்கிற படம் நேத்து 12வது நாள் கேரளால 61 லட்சம், உலகம் முழுக்க 80 லட்சம். டோட்டலா 32 கோடியே 53 லட்சம் கேரளாலயும், 63 கோடியே 33 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. பட்ஜெட் 30 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 18 கோடிக்கு போயிருக்கு. ஆனா 30 கோடிக்கு மேல இந்த படத்துக்கு ஷேரே வந்திருக்கு. பெரிய கலெக்ஷன். 170% கிட்ட இந்த படம் வந்து ரெக்கவர் பண்ணிருக்குங்க. அப்புறம் மோகன்லால் அவர்களோட "திருஷ்யம் 3" நேத்து 5வது நாள் கேரளால 6 கோடி 25 லட்சம், தமிழ்நாட்டுல 60 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 55 லட்சம், கர்நாடகால 71 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 25 லட்சம், ஓவர்சீஸ்ல 4 கோடியே 15 லட்சம், உலகம் முழுக்க 12 கோடியே 51 லட்சம் இந்த படம் நேத்து 5வது நாள் கலெக்ட் பண்ணியிருக்கு. நல்லாவே கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலா 45 கோடியே 32 லட்சம் கேரளாலயும், தமிழ்நாட்டுல 5 கோடியே 87 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 6 கோடியே 66 லட்சம், 9 கோடியே 88 லட்சம் கர்நாடகாலயும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 4 கோடியே 85 லட்சம், ஓவர்சீஸ்ல 90 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க இந்த படம் 162 கோடியே 79 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 100 கோடி கிட்ட போயிருக்கு. ஒரே மலையாள படம் 3 டிஜிட்ல தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போன ஒரே மலையாள படம் "திருஷ்யம் 3" தான். படத்தோட பட்ஜெட்ல மட்டும் ஒரு கிளாரிட்டி இல்ல. என்னன்னா, இந்த படத்தோட பட்ஜெட் கேட்கும்போது சில பேரு 100 கோடி பட்ஜெட் அப்படின்னு ஓவராலா முடிச்சிடுறாங்க. சில பேர் வந்து ஒரு 30 கோடியில இருந்து 40 கோடி பட்ஜெட். இது இல்லாம மோகன்லால், ஹீரோவா இருக்கக்கூடிய மோகன்லாலுக்கு நிறைய ஷேர் பெர்சன்டேஜும் இருக்கு.
ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி சில இடத்துல 100 கோடின்னு பட்ஜெட் சொல்றாங்க, சில இடத்துல 30 கோடின்னு சொல்றாங்க, சில இடத்துல என்ன சொல்றாங்கன்னா வெறும் 16 கோடி தான் இந்த படம் படமாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பட்ஜெட்டை வரப்போற நாட்கள்ல நம்ம தெளிவா பார்ப்போம். ஆனா முக்கியமா இருக்கக்கூடிய தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 100 கோடிக்கு போயிருக்குங்க. ஒரே மலையாள படம் இவ்ளோ விலைக்கு போனது. அப்புறம் கருப்பு வந்து சூப்பர் கலெக்ஷன் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கு. நேத்து 11வது நாள் தமிழ்நாட்டுல 5,21,00,000, ஆந்திரா தெலுங்கானால 94,00,000, கேரளால 25,00,000, கர்நாடகால 44,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 8,00,000, ஓவர்சீஸ்ல 1,70,00,000, உலகம் முழுக்க 8,62,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு. இப்போ கருப்பு படத்தோட 11 நாள் கலெக்ஷன் ஓவர்சீஸ் பிரேக்கப்ப ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். யூஎஸ்ஏல $950K 9 கோடிக்கு மேல, கனடால $255K 2 கோடியே 43,00,000, இது இல்லாம ஆஸ்திரேலியா நியூசிலாந்துல 2 கோடியே 92,00,000, கல்ஃப் கண்ட்ரீஸ்ல $1.47 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. அதாவது 14 கோடிக்கு மேல. மலேசியால தாங்க பெரிய வசூல் 20 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணிருக்கு. 8.4 மில்லியன் மலேசியன் ரிங்கிட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. சிங்கப்பூர்ல 602K சிங்கப்பூர் டாலர்ஸ், இது வந்து 4 கோடியே 49,00,000. ஸ்ரீலங்கால 7 கோடியே 29,00,000 ஸ்ரீலங்கன் ருப்பி, இது வந்து 2 கோடியே 11,00,000 இந்தியன் ருப்பிக்கு. ஸோ யூகேல 385K பவுண்ட்ஸ், 4 கோடியே 95,00,000. ரெஸ்ட் ஆஃப் யூரோப்ல 310K டாலர்ஸ், ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டுல 500K டாலர்ஸ். ஸோ டோட்டலா ஓவர்சீஸ்ல இந்த படம் 11 நாள்ல 7.12 மில்லியன் டாலர்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்குங்க. அதாவது 67 கோடியே 90,00,000 இந்தியன் கரன்சிக்கு. செம்ம கலெக்ஷன் எடுத்துருச்சு. சூர்யா அவர்களோட கெரியர் பெஸ்ட் ஓவர்சீஸ் கலெக்ஷன் அப்படின்னு இதை நம்ம சொல்லலாம். ஸோ டோட்டலா கருப்பு எவ்வளவு கலெக்ட் பண்ணியிருக்குன்னா, தமிழ்நாட்டுல 127 கோடியே 90,00,000, ஆந்திரா தெலுங்கானால 26 கோடியே 49,00,000, கேரளால 11 கோடியே 87,00,000, கர்நாடகால 18 கோடியே 81,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 3 கோடியே 9,00,000, ஓவர்சீஸ்ல 67 கோடியே 90,00,000, உலகம் முழுக்க 255 கோடியே 45,00,000. 250 கோடியை கடந்திருக்கு இந்த படம் வெறும் 11 நாள்ல. வசூல் ரீதியா ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. இந்த வருஷத்தோட ஹையஸ்ட் கிராசர், சவுத் இந்தியாவோட டாப் ஹையஸ்ட்ல செகண்ட் பொசிஷன்ல இருக்கு இப்போதைக்கு. இந்தியாவோட டாப் ஹையஸ்ட்ல ஒரு முக்கியமான பொசிஷன்ல இருக்கு. ஸோ கருப்பு அப்படிங்கிறது சாதாரண வெற்றி கிடையாது, ஒரு பெரிய வெற்றி, பிரம்மாண்ட வெற்றி அப்படின்னே சொல்லலாம். எல்லாருமே கொள்ள லாபத்தை கொடுத்துருக்கு. எந்த அளவுக்கு ப்ராஃபிட் அப்படின்னு பார்ப்போம். இப்ப ஷேர் டீடைல்ஸ் பார்ப்போம். இந்த படத்தோட பட்ஜெட் 135 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 70 கோடிக்கு போயிருக்கு உலகம் முழுக்க. 125 கோடிக்கு மேல ஷேர் வந்து 178% வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 50 கோடிக்கு மேல இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் கிடைச்சிருக்குங்க. உலகம் முழுக்க பெரிய அளவுல இந்த படம் வந்து லாபத்தை ஈட்ட போது, இன்னுமே பெரிய கலெக்ஷன் எடுக்க போகுது. ஏன்னா இப்ப வீக் டேஸ்லயே செகண்ட் வீக் இது. இப்ப வீக் டேஸ்லயே நல்ல கலெக்ஷன் போயிட்டு இருக்கு. 300 கோடிலாம் ஈஸியா கடந்துரும். ஸோ வரப்போற நாட்கள்ல இந்த படம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு பார்ப்போம். நீங்க எத்தனை பேரு இந்த படத்தை செகண்ட் டைம், தேர்ட் டைம் போய் பார்த்தீங்க ஃபேமிலியோட அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. ராம் சரண் அவர்களோட பெத்தி ஜூன் 4ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஜூன் 3ல நார்த் அமெரிக்கா, யூஎஸ்ஏ, கனடால அட்வான்ஸ் புக்கிங்ல எவ்வளவு ரைட் பண்ணிருக்கு பிரீமியருக்குன்னு பாத்தீங்கன்னா $475K யூஎஸ்ஏ பிரீமியர், கனடால $65K டோட்டலா $540K வந்து கலெக்ட் பண்ணிருக்கு நார்த் அமெரிக்கால மட்டுமே. பிரீமியர் டேக்கு மட்டுமே, அதாவது பிரீமியர் நைட் ஷோக்கு மட்டுமே. ஸோ டே 1 ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய நம்பரே வரும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்க எத்தனை பேர் இந்த படத்துக்காக வெயிட் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல, இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப், ரஹ்மான்.